இன்னைக்கு ஊழியம் செய்கிறவர்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஊழியர்களுக்கு ஊழியமே சில காரியத்தில் தடையா இருக்கு. ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வருது இந்த தேசத்துல? இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தலைவர்களை எதிர்க்க கூடாது, சபை போதகரை எதிர்க்க கூடாது, யாரையும் நாம நியாயம் தீர்க்க கூடாது, யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நாம பிரசங்கிக்க கூடாது, வீட்டில் போய் தேவையில்லாம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தேவையில்லை. இந்த வேத புத்தகத்திலிருந்து வசனம் சரியாய் வருகிறதா, சரியான விளக்கத்தை கொடுக்கிறார்களா, வேதத்திலிருந்து வசனம் வருதா மாத்திரம் பாரு. இந்த பிரசங்கத்தில் சரியான ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்கதான் பாரு, கேள்விக்கு பதில் கிடைக்கதான் பாரு. வசனத்தை மாத்திரம் பிடித்துக்கொள். வசனத்தை போதிக்கிறவருடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணி அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டாம். அதனாலதான் என்ன இல்லை, அதனால என்ன இல்லை, ஆண்டவர் வரும் பொழுது என்ன இல்லை. ஹல்லேலூயா. எண்ணெய் தீர்ந்து போனது, கைவிடப்பட்ட அனுபவம். அநேகருக்கு இன்னைக்கு கைவிடப்பட்ட அனுபவம். ஆனா இந்த ராத்திரியில் ஆண்டவர் சொல்கிறார், ஏதோ ஒன்று சம்பவிக்க போகுது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது. எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஏதோ இந்த மார்த்தா ஊர்ல நடக்க போகுது. நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா செய்வாரு.